பேரன்புக்குரிய என்ற அன்பான உறவுகளே, நான் உங்களுடைய உதச்சி கோட்டை விஜயன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். நானும் நலமாகத்தான் இருக்கின்றேன். அன்பான உறவுகளே, இந்த உலகத்திலே நான் இன்று உங்களுக்கு ஒரு புதிய படைப்பை அறிமுகம் செய்கின்றேன். அந்த படைப்பினுடைய பெயர் அவள் மட்டும்தான் தேவதை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே தாய்க்கு அடுத்தபடியாக தாரம் என்று சொல்வார்கள். இன்னாருக்கு இன்னாருக்கு எழுதி வைத்தானே தேவன். கடவுள் அமைத்து வைத்த மேடை அது கல்யாண மாலை என்று சொன்னார் கவிஞர் கண்ணதாசன். இந்த புத்தகத்தை எழுதியவரும் அப்படித்தான். இந்த உலகத்திலே என்னதான் தாய் இருந்தாலும் தாரத்தினுடைய அன்பு மிகப்பெரியது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆண்மகனும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம். இந்த புத்தகம் ஒரு கவிதை நூல். இந்த கவிதையிலே ஒரு பெண்ணை சகோதரியாக, ஆசிரியராக, காதலியாக, மனைவியாக, பிரியமானவளாக, அழகியலாக, தமிழாக, தமிழினுடைய மிகப்பெரிய ஆழமிக்க ஒரு வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு மிக மிக முக்கியமான வார்த்தைகளால் இந்த புத்தகத்தை வர்ணித்திருக்கின்றார் பெருமதிப்புக்குரிய கவிஞர், பேரன்புக்குரிய அண்ணன் சேலம் தங்கத்தமிழ். பேரன்பானவர்களே, இவ்வளவு மிக மிக அழகான இந்த புத்தகத்தினுடைய விவரங்களை நீங்கள் பார்க்கின்ற போது, இந்த புத்தகத்தினுடைய பெயர் அவள் மட்டும்தான் தேவதை. இந்த புத்தகத்தை படைத்தவருடைய பெயர், உண்மையான பெயர் தங்கராஜ், மனைவியுடைய பெயர் தமிழ் செல்விதான். ஆனால் வரலாறு என்னவென்று தெரியுமா? இந்த புத்தகத்தை படைத்தவருக்கு முதலிலே கவிதை எழுதுவதற்கே தெரியாது. ஆனால் காலமும் சூழ்நிலையும் அந்த கவிதை கவிபடைக்க வைத்தது. தனக்கு பரிசு கிடைத்த புத்தகங்களினுடைய மூலமாக, படித்து படித்து கிடைத்த அனுபவங்களுடைய மூலமாக படைக்கப்பட்ட புத்தகம்தான் அவள் மட்டும் தேவதை. இந்த புத்தகத்தை படைப்பதற்கு அவருக்கு தூண்டுகோலாக இருந்தவரே அவருடைய மனைவி, பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் தமிழ் செல்விதான். இந்த புத்தகத்தை படைத்தவரை நீங்கள் அழகாக கவிஞர் என்று சொல்வதா, எழுத்தாளர் என்று சொல்வதா, இலக்கியவாதி என்று சொல்வதா, இன்னும் எத்தனை சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அன்பானவர்களே, இந்த புத்தகத்தை மிகப்பெரிய மிக 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 ஆழமான, அழுத்தமான, புரட்சிமிக்க கருத்துக்களை எல்லாம் இந்த உலகுக்கு தந்த பல கவிஞர்களும் பல ஆளுமைகளும் இந்த புத்தகத்துக்கு தங்களுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இதிலே மிக மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கின்ற போது, இந்த புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த பக்கங்கள் 122. இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் 150. இந்த ஆண்டு மார்ச் மாதம் 2025 இந்த புத்தகம் அச்சிடப்பட்டது. இந்த புத்தகத்தை எழுதிய கவிஞர் தங்கத்தமிழ் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். அவர் யாருடைய சீடர் என நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழுக்காக மட்டுமே வாழ்ந்து தமிழனுடைய மிக ஆழமான திரையுலக பாடல்களை எல்லாம் தந்த பெருமதிப்புக்குரிய கவிஞர் ஐயா வாலி. அதற்கடுத்தபடியாக நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய மிக மிக முக்கியமான சீடர். இந்த புத்தகத்திற்கு யார் தன்னுடைய வாழ்த்தை கொடுத்திருக்கின்றார் என்று நீங்கள் பார்க்கின்ற போது, கள்ளிக்காட்டு இதிகாசத்தை தந்த கதாநாயகர், பெருமதிப்பிற்குரிய தமிழுக்காக மட்டுமே வாழ்ந்து தமிழை உலகமெல்லாம் பறைசாற்றிய கவி பேரரசு கவிஞர் வைரமுத்து இந்த புத்தகத்திற்கு தன்னுடைய வாழ்த்தை கொடுத்திருக்கின்றார். அவர் எந்த வாழ்த்தை கொடுத்திருக்கின்றார் என்ற வார்த்தைகளை நாம் படித்து பார்க்கின்ற போது அதிலே என்னுடைய மனம் பூரிப்படைந்தது. தன்னுடைய வெற்றி தமிழர் பேரவைக்கு ஆசான கவிஞர் கிடைத்து விட்டதாக கவி பேரரசு கவிஞர் வைரமுத்து சேலம் தங்கத்தமிழை வாழ்த்தி மகிழ்ந்தார். உறவுகளே, அவள் மட்டும் தேவதை என்ற இந்த கவிதை புத்தகத்திலே என்னுடைய மனதை கவிழ்ந்த ஒரு கவிதையை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அவளுடைய விழிகள் என் நினைவு அடுக்கை அலங்கரிப்பதில் அவள் விழிக்குதான் முதலிடம். இமைகள் என்னிடம் பேசும் இரு இதழ்கள், என்னை பாடாய்ப்படுத்தும் ஒளி அகல்கள், பார்வை கொண்டு பிராண்டும் புலி நகங்கள். ஆம், முறைத்து பார்த்தால் ஈறிவிடும், அன்பாய் பார்த்தால் அது ஆறிவிடும். என் உலகுக்கு ஒளியிடும் வண்ண விளக்குகள், ஒரு உரை எழுதுவேன் அதில் 300 விளக்கங்கள். எவ்வளவு அழகாக இருக்கின்றது பாருங்கள். ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது, அவருடைய கண்ணை பார்க்கின்ற போது, ஒரு கவிஞனாக அந்த கலை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை நீங்கள் பாருங்கள். இது போன்று இன்னும் எத்தனையோ இந்த ஒட்டுமொத்த கவிதையிலும்
ஒரு பெண்ணினுடைய அழகியலாகத்தான் இருக்கின்றது. அவளுடைய அங்கங்களை மட்டுமல்ல, அவளுடைய அன்பை மட்டுமல்ல, அவள் செய்த சேவையை மட்டுமல்ல, ஒரு பெண்ணானவள் இந்த உலகத்திலே பிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்ன கவிஞருடைய வரிகளை மிக அழகாக படைத்திருக்கின்றார் என் அன்புக்குரிய அண்ணன் சேலம் தங்கத்தமிழ். பேரன்பான உறவுகளே, இந்த உலகத்திலே நீங்கள் எழுத்தாளர்களா, கவிஞர்களா, கட்டுரை புத்தகங்களை எழுதக்கூடியவர்களா, யாராக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அழகான புத்தகத்தை இந்த இணைய உலகுக்கும் இளைய தலைமுறைக்கும் அறிமுகப்படுத்த நான் காத்திருக்கின்றேன். என்னுடைய அலைபேசி எண்ணை உங்களுக்கு பகிர்கிறேன். 8903858914. இந்த எண்ணை அழையுங்கள். உங்களுடைய புத்தக படைப்பை எனக்கு அனுப்புங்கள். உங்களுடைய வாய்ப்புகளுக்காக நான் காத்திருக்கின்றேன். ஒவ்வொரு படைப்பும் இளைய தலைமுறைக்கும் இளைய உலகுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எனது